வெல்கம் டு சாப்பிட வாங்க. இன்றைக்கி குக்கிங்கில் நாம் புதினா சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இட்லி தோசை எல்லாத்துக்குமே இது சூப்பர் காம்பினேஷன். ரொம்ப ஈஸியாக பண்ணலாம், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் போடுற வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். வாங்க புதினா சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். புதினா சட்னி பண்ணுறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் சூடானதும் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு ரெண்டும் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அப்போ தான் கடலைப்பருப்பும் உளுந்தப்பருப்பும் நல்லா ஃப்ரை ஆகும். உளுந்தப்பருப்பு கடலைப்பருப்பு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, நல்லா வாசம் வருது, கோல்டன் கலர் ஆகிடுச்சு. இப்போ 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே 3 பல் பூண்டு ரெண்டும் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே 3 க்ரீன் சில்லி சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கூடவே ஒரு 1/2 கப் துருவின தேங்காய், ஒரு அரை நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ரெண்டும் சேர்த்துட்டு இந்த ஆயிலையே வதக்கிக்கலாம். இது கூடவே 2 கப் அளவுக்கு புதினா நல்லா கழுவிட்டு தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அவ்வளோதான், இலை எல்லாமே நல்லா சுருங்கி வதங்கி வந்துடுச்சு. புதினாவோட ஒரு சூப்பரான வாசம் வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை கொஞ்ச நேரம் நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா மிக்சர் ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். வதக்கி வச்ச புதினா இலை தேங்காய் எல்லாம் நல்லா ஆறிடுச்சு. அதை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்தியாச்சு. அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா வேணாலும் போட்டுக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்போவுமே சட்னி அரைக்கும் போதே தண்ணி ஊற்றிக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. அரைச்சதுக்கு அப்புறமா நீங்கள் தண்ணி ஊற்றுறீங்க அப்படின்னா சட்னியோட டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்காது. அதனால் அரைக்கும் போதே தண்ணி ஊற்றிக்கோங்க. சூப்பராக கிரைண்ட் பண்ணியாச்சு. இது மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது சட்னிக்கு நாம் தாளித்து விட்டுடலாம். சட்னிக்கு தாளிக்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 மிளகாய் வத்தல் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை நாம் அரைச்சி வச்சிருக்கிற சட்னியில் சேர்த்துடலாம். இது மாதிரி நீங்களும் வீட்டில் புதினா சட்னி ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டேஸ்டியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.